வணக்கம், நான் உங்கள் ENT டாக்டர் விக்னேஷ் கோகுல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் எபிஸ்டாக்சிஸ். இந்த எபிஸ்டாக்சிஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மூக்கில் ரத்தம் வர்றது தான் நம்ம மெடிக்கல் டேர்மில் எபிஸ்டாக்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இந்த மூக்கில் ரத்தம் வர்றதுங்கிறது ரொம்ப காமன். நம்மளுக்கே வந்திருக்கலாம், இல்லை நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நம்ம இதை பார்த்துருக்கலாம். இது மோஸ்ட்லி வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒன்று நம்ம விரலை மூக்குக்குள்ளே விடுறது, இல்லை ஏதோ ட்ராமா. அதே மூக்கில் மட்டும் அவ்வளோ ஈஸியாக ப்ளீட் ஆயிடுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, மூக்குக்கு இட் ஹஸ் காட் அதுக்கு ரொம்ப ரிச் பிளட் சப்ளை இருக்குது. ஸோ நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் இந்த கெரோட்டிட் வெசல்ஸ் அப்படின்னு. அதில் இன்டர்னல் கேரோட்டிட், எக்ஸ்டர்னல் கேரோட்டின்னு ரெண்டு இருக்குது. ஸோ அது ரெண்டுலேயுமே மூக்குக்கு பிளட் சப்ளை இருக்குது. ஸோ பேசிக்லி மூக்குக்கு ரொம்பவே ரிச் பிளட் சப்ளை இருக்குது. ஸோ அதனால எனி ட்ராமா தி சான்சஸ் ஆஃப் ப்ளீடிங் இஸ் ஹை. ஓகே, ஸோ யூஸ்வலாக மூக்கில் ப்ளீட் பயப்படுறோமா அப்படின்னு கேட்டால் யூஸ்வலாக பயப்பட வேண்டியிருக்காது. இது மோஸ்ட் ஆஃபன் செல்ஃப் லிமிட்டிங், அதாவது தானாகவே கொஞ்சம் நேரத்தில் யூஸ்வலாகவே சரி ஆகிடும். இது எங்கேருந்து வரும்? மோஸ்ட்லி ப்ளீடிங்னு பார்த்தீங்கன்னா மூக்கில் ஃப்ரண்ட்டில் தான் வரும். அது எங்கேருந்து பார்த்திங்கன்னா இந்த சிறு மூக்குன்னு சொல்லுவோம் நம்ம. அதை நம்ம மெடிக்கல் டெர்மினாலஜியில் லிட்டில்ஸ் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அங்கே அந்த இடத்துல ஆல்மோஸ்ட் ஒரு 4 பிளட் வெசல் ஒன்றா சேர்கிற இடம், அனஸ்டமோசிஸ் ஆகிற இடம். ஸோ அங்கேருந்து ப்ளீடிங் வர்றதுக்கு தான் வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். எப்பயுமே மூக்கில் அங்கேருந்து மட்டும்தான் ப்ளீடிங் வருமா அப்படின்னா கிடையாது. இது ரொம்ப காமனாக வரக்கூடியது. அண்ட் அது யூஸ்வலி பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. சம்டைம்ஸ் மூக்கில் பின்னாடி இருந்தும் ப்ளீடிங் வரலாம். பட் அப்படி வர்றது மோஸ்ட்லி இதை விட அது கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி அது கொஞ்சம் சீரியஸ். ஓகே, ஸோ இது எந்த வயசில் அதிகமாக வரும் அப்படின்னு பார்க்கும்போது, குழந்தைங்களுக்கு, அதாவது 2லேருந்து 10 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு இது வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கும் இது வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். குழந்தைங்களுக்கு யூஸ்வலாக இது வர்றதுக்கான காரணங்கள் பார்க்கும்போது, அவங்க குழந்தைங்க மூக்கில் விரல விடுறதோ இல்லை அதை அடிப்படுறது. வயசானவங்களுக்கும் மூக்கில் விரல விடும் போது இந்த மாதிரி வரலாம். அது இல்லாமல் மற்ற சில கோமார்பிடிட்டிஸ், பிளட் ப்ரெஷர், அவங்க இருக்கக்கூடிய மற்ற எதாவது மெடிக்கேஷன்ஸ், அவங்க ஆன்டிகோயகுலன்ஸ், ஆன்டிபிளேட்லெட்ஸ், இந்த மாதிரி மற்ற நிறைய மெடிக்கேஷன்ஸில் இருக்கலாம். அதெல்லாமே ஒரு இன்க்ரீஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் நேசல் ப்ளீட். ஸோ இந்த மூக்கில் ரத்தம் வர்றதுங்கிறது யூஸ்வலாக கோல்டு கிளைமேட்டில் இது ரொம்ப கம்பேரிட்டிவ்லி ரொம்ப காமன். அதாவது எப்போல்லாம் காற்றுல அந்த ஹியூமிடிட்டி குறையுதோ அப்போ இது வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஏன்னா மூக்கில் ட்ரை ஆகும். அதனால் அந்த சூப்பர்ஃபிஷியலாக இருக்க பிளட் வெசல்ஸ்லேருந்து ப்ளீடாக இருக்க சான்சஸ் அதிகம். அப்புறம் எல்லோரும் கேட்குற இன்னொரு கேள்வி, ஆல்கஹால் நிறைய இன்டேக் பண்ணால் அதனால இந்த பிரச்சனை வருமா? எஸ், இது வர்றதுக்கு ஆல்கஹால்னால் இந்த மூக்கில் ரத்தம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எதனால் அப்படின்னு பார்த்தா, ஆல்கஹால் பிளட் கிளாட் ஆகிற அந்த மெக்கானிசமில் இன்டர்ஃபியர் பண்ணும். ஸோ அதனால இந்த மூக்கில் ப்ளீடிங் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். தேங்க்யூ.